நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணை எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகு கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகு கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாகு கடவது. இவ்வளவு நேரம் நாம் காத்திருந்தது இயேசுவை சந்தித்து அருள் பெறுவதற்காக. முடிந்தவர்கள் எல்லோரும் ஆலயத்திற்குள் வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்வோம். இயேசு பிறந்தார் என்ற செய்தியை வானதூதர்கள் அறிவித்த பொழுது பெருமகிழ்ச்சியோடு அந்த செய்தி கொடுக்கப்பட்டது. வாழ்க வாழ்க, வளர்க வளர்க, ஓங்குக அவர் புகழ் என்றெல்லாம் நிச்சயமாக அவர்கள் பாடியிருப்பார்கள். நமக்கு கொடுக்கப்பட்டது 2 வரிகள் மட்டுமே. இப்பொழுது நாம் அனைவரும் மனிதனாக பிறந்த அந்த இயேசு நற்கருணை வடிவிலே நம் முன் இருக்கிறார். வாழ்க வாழ்க என வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. அதே இயேசு பிறப்பின் செய்தி இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு உடனே அவர்களும் இந்த மகிழ்ச்சியான செய்தியை கேட்டுக்கொண்டு வாழ்க வாழ்க வளர்க, எங்கள் தேவன் எங்கள் மெசியா என்று அவர் பிறந்த இடத்தை தேடிச் சென்றார்கள். அங்கே முன்னணியிலே ஆண்டவருடைய இயேசுவின் திருவுருவத்தை கண்டார்கள் சிறுபாலனாக. அங்கே அவர்கள் வாழ்த்தினார்கள். அந்த இடையர்களோடு நாமும் சேர்ந்து அவரை வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. அந்த இயேசுவின் பிறப்பை பற்றி சான்றோர்கள் அறிஞர்கள் வெவ்வேறு இடத்திலே வெவ்வேறு வடிவிலே கண்டுபிடித்தார்கள். அதிலே 3 பேர் மட்டுமே ஆண்டவரை சந்திக்க வந்தார்கள். வந்து அவரை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி அவரை வாழ்த்தி போற்றினார்கள் என்று மத்தேயு நற்செய்தி கூறுகிறது. அந்த ஞானிகளோடு சேர்ந்து நாமும் இவரை வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க இயேசு கிறிஸ்து வாழ்க. இயேசுவின் பணி வாழ்வின் இறுதியிலே அவர் கழுதையின் மீது ஏறி எருசலேம் நோக்கி செல்லுகிறார். அங்கே இருந்த சிறுவர்கள், அங்கே இருந்த இளைஞர்கள், அங்கே இருந்த இளம்பெண்கள், பெரியோர்கள் எல்லாரும் அந்த இயேசுவின் முன் நின்று ஹோசானா, வாழ்க வளர்க, எங்கள் மெசையா, தாவீதின் மகன் என்றெல்லாம் அவரை வாழ்த்தினார்கள். ஆகவே நாம் அனைவரும் அந்த ஹோசானா பாடிய சிறுவர் சிறுமியர்களோடு சேர்ந்து இயேசுவை வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க
இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்க. நம்முடைய ஜெபங்களிலே மிக சிறந்த ஜெபம், மிக ஒப்பற்ற ஜெபம் இறைவனை புகழ்வது, இறைவனை போற்றுவது, இறைவனை வாழ்த்துவது, இறைவனை வணங்குவது. எனக்கு இது தேவை அது தேவை என்று விண்ணப்பங்களை எழுப்புவது சிறப்பான ஜெபம் அல்ல. அந்த தேவன் நமக்கு செய்திருக்கின்ற நன்மைகளை நினைவு கூர்ந்து நன்றி கூறுவது, அந்த தேவன் இருக்கின்ற உயர் இடத்தை மனதிலே வைத்து அவரை வாழ்த்தி போற்றுவது, புகழ்வது, இதுதான் சிறந்த ஜெபம். எல்லோரும் சேர்ந்து அவரை வாழ்த்தி வணங்குவோம். வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்க. இயேசு கிறிஸ்து எரிகோ வீதிகளிலே அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கிறார். அங்கே பார்வையற்ற பார்த்திமேயு இருந்தார். இயேசு அங்கே போகிறார் என்ற உடனே அவர் குரல் எடுத்து கூப்பிடுகிறார், தாவீதின் மகனே, தாவீதின் மகனே. எதற்காக? அந்த இயேசுவின் பார்வை என் மீது படும், அவரது வல்லமை எனக்கு கிடைக்கும், அவரை ஆற்றலை நான் பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு தான் அந்த பார்த்திமேயு குரல் எழுப்பி கூவினார். நாமும் அந்த பார்த்திமேயுவை போல குரல் எழுப்பி கூப்பிடுவோம். வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு வாழ்க, வாழ்க வாழ்க, இயேசு கிறிஸ்து வாழ்க. இந்த வாழ்த்துதல் போற்றுதல் கூட அடுத்தபடியாக வருகின்ற முக்கியமான ஜெபம் ஆராதித்தல், நன்றி கூறுதல். கடைசியாக வருவதுதான் விண்ணப்பம். புகழ்ச்சி, ஆராதனை, நன்றி கூறுதல் இதெல்லாம் தான் முன்னிடம் பெறுகின்றன. எனவே இப்பொழுது இறைவனை நாம் எல்லோரும் போற்றுவோம், புகழ்வோம், அவரை வாழ்த்துவோம், வணங்குவோம், அவரை ஆராதிப்போம். இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி வணங்கி ஆராதிப்போம். இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி வணங்கி ஆராதிப்போம். இயேசுவை போற்றுகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கின்றோம் என்றால் அதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அவர்தான் நமது ஆயனாக இருக்கிறார், அன்பராக இருக்கிறார், வாழ்வாக இருக்கிறார், வழியாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், தந்தையாக இருக்கிறார், நண்பராக, ஆசானாக, அனைத்துமாக இருப்பவர் அந்த ஆண்டவர். எனவேதான் அவரை போற்றுகிறோம், அவரை புகழ்கிறோம், அவரை வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கின்றோம். இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். இயேசு நமது ஆயனாய் இருப்பதனாலே, இயேசு எந்த நண்பராய் இருப்பதனாலே, இயேசு நமது ஆயனாய் இருப்பதனாலே, இயேசு எமது அன்பராய் இருப்பதனாலே, இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி வணங்கி ஆராதிப்போம். இயேசு நமது தாயாய் இருப்பதனாலே, இயேசு நமது தந்தையாய் இருப்பதனாலே, இயேசு எந்தன் தாயாய் இருப்பதனாலே, இயேசு எந்தன் தந்தையாய் இருப்பதனாலே, இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். இயேசு நமது வாழ்வாய் இருப்பதனாலே, இயேசு நமது வழியாய் இருப்பதனாலே,
இயேசு எந்தன் வாழ்வாய் இருப்பதனாலே, இயேசு எந்தன் வழியாய் இருப்பதனாலே, இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். இயேசு நம்மை பார்த்து கொண்டு இருப்பதனாலே, இயேசு நம்மை காத்து கொண்டு இருப்பதனாலே, இயேசு நம்மை பார்த்து கொண்டு இருப்பதனாலே, இயேசு நம்மை காத்து கொண்டு இருப்பதனாலே, இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். மீண்டும் இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். இப்பொழுது எல்லோரும் சேர்ந்து உருக்கமாக மன்றாடுவோம். இங்கு கூடி வந்துள்ள நாம் அனைவரும் பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு, பல்வேறு ஏக்கங்களோடு, பல்வேறு நம்முடைய வேண்டுதல்களோடு இங்கு வந்திருக்கிறோம். பல விண்ணப்பங்கள், பல வேண்டுதல்கள், கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டங்களோடு, துன்பங்களோடு, வேதனைகளோடு, விரக்தியோடு இங்கு பலர் வந்திருக்கின்றோம். எல்லாருமே இந்த வேளையிலே நற்கருணை வடிவிலே நம்மோடு இருக்கின்ற இந்த தேவன் திரு முன்னிலையிலே நாம் கண்ணீர் வடித்து ஜெபிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற உணர்வுகளை எல்லாம் ஜெபங்களாக அவர் திருப்பாதம் வைப்போம். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை போற்றி புகழ்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். நம்பிக்கையோடு உம்மிடம் வந்திருக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் மக்கள் உம்மை தேடி வந்தார்கள். எல்லார் மீதும் நீர் பரிவு கொண்டீர், எல்லார் மீதும் இரக்கம் கொண்டீர், எல்லாருக்கும் தேவையான அனைத்தையும் செய்தீர் என்று நாங்கள் உமது பணிவாழ்விலே படிக்கின்றோம். பசியா இருந்தவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கின்றீர், நோயுற்றவர்களுக்கு நலம் அளித்திருக்கின்றீர், வாழ்க்கையிலே விரக்தி நிலையிலே இருந்தவர்களுக்கு புது வாழ்வை தந்திருக்கின்றீர், இறந்தவர்களுக்கு உயிரை கொடுத்திருக்கின்றீர். இப்படியாக ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தவர்கள், உம்மை தேடி வந்தவர்கள், எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு உம்மை நாடி வந்தவர்கள் அனைவருக்குமே நீ நலம் அளித்துள்ளீர், நன்மைகளே செய்துள்ளீர். இதோ நாங்களும் அதே எதிர்பார்ப்போடு அதே ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம். பல்வேறு ஊர்களிலே இருந்து பல்வேறு விதமாக கஷ்டத்தை அனுபவித்து இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும், உமது அன்பாலும் அருளாலும் எங்களை நிரப்பியருளும். இறைவா, எங்களுடைய தேவைகள் என்ன என்பது உமக்கு தெரியும். நாங்கள் வாய் திறந்து கேட்பதற்கு முன்பாகவே நீர் நன்றாக அதை அறிந்திருக்கின்றீர். நீரே அதை மக்களுக்கு சொன்னீர். தந்தையாக இறைவனுக்கு உங்களுடைய தேவைகள் புரியும். நீங்கள் கேட்டு சத்தமே போட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று கேட்பது அவசியம் அல்ல. உமது உள்ளத்தை ஆண்டவர் அறிகின்றார். அமைதியின் ஆழத்திலே நீங்கள் அவரை நினைக்கின்ற பொழுது அந்த தேவன் அருள் புரிகிறார் என்று மக்களுக்கு சொன்னீரே. அந்த நம்பிக்கையோடு தான் இங்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். குறிப்பாக இன்று மாற்றுத்திறனாளிகள் தினம் என்று நீர் பல்வேறு மக்களுக்கு சிறப்பான திறன்களை கொடுத்திருக்கின்றீர். பொதுவான மக்களுக்கு அறிவு, படிப்பு என்றெல்லாம் இருந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதலான திறமைகளை கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவரே, அந்த திறனாளிகள் இன்னும் சிறப்பாக சமுதாயத்திலே வாழ நீர்தான் அருள் புரிய வேண்டும். இங்க இருக்கின்ற நாங்கள் எல்லோருமே எங்களால் முடிந்த, எங்களால் ஆன சில செய்திகளை, சில நிகழ்வுகளை நடத்துகின்றோம். ஆனால் அந்த மக்களுக்கு எப்பொழுதுமே நீர்தான் ஆறுதல், நீர்தான் பாதுகாப்பு, நீரே அவர்களுக்கு துணையாக வாரும். மேலும் இங்கு வந்திருக்கின்ற பல்வேறு நோயாளர்கள், பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்டு இங்கு வந்திருக்கின்ற நோயாளர்களை கண்ணோக்கும். அந்த நோய்களை எல்லாம் நீர்தான் போக்க வேண்டும். இறைவா, உம்மிடம் வந்த அனைத்து நோயாளர்களும் முழுமையாக நலம் பெற்றார்கள் என்று நற்செய்தியிலே வாசிக்கின்றோம். அது தொழுநோயாக இருந்தாலும், அது முடக்குவாதமாக இருந்தாலும், செவி திறன் அற்றவர்களாக இருந்தாலும், வாய் பேச முடியாதவர்களாக இருந்தாலும், சாத்தானின் தொல்லைகளால் அவர்கள் அவதிப்பட்டவர்களாக இருந்தாலும் எல்லாருக்குமே நீர் நலம் அளித்தீர், புது வாழ்வு கொடுத்தீர். அதோ நாங்களும் அந்த ஏக்கத்தோடு உங்களை வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். எங்களை உமது அன்பாலும் அருளாலும் நிரப்பியருளும். உமது பேரிரக்கம் என்றென்றும் எங்களோடு இருக்கட்டும். உமது கிருபை எங்களோடு இருக்கட்டும். எங்களை காத்து என்றென்றும் வழி நடத்துவீராக. இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். இயேசுவை போற்றுவோம், இயேசுவை வாழ்த்துவோம், நன்றி கூறி அவரை ஆராதிப்போம். எல்லோரும் ஒரு நிமிடம் மௌனமாக, சத்தம் இல்லாமல் நற்கருணையை உற்று நோக்கி ஜெபிப்போம். அதன் பிறகு
மாண்புயர் இந்த கீதம் பாடி இந்த நற்கருணை ஆசிரியரை ஆராதனை நிறைவு செய்வோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவில் பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கை உதவி பெறுக. பெரியவர்க்கும் மகனவர்க்கும் சீயோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்று உண்டாகுது. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயித்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.